ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கோன்னா கொல்லிமலையில் இருக்கோம். இது வந்து செம்பட்டியா செம்மேடு போகிற வழியில் இருக்கும் பாரு. ஏன்னா கொஞ்சம் இந்த முடியெல்லாம் கொஞ்சம் செம்பட்டை முடியெல்லாம் கொஞ்சம் வாரி லைட்டாக அழகுபடுத்திப்போம். வியூவர்ஸ் இந்த சைட் வாங்க ஒரு தடவை இந்த வழியில் யூஸ் பண்ணி வாங்க, செம த்ரில்லிங்காக இருக்குது. இது கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேஷன் எப்படி சொல்லணும்னா நம்ம சேலம் ஹைவேஸில் வாங்க வந்தீங்கன்னா அங்கே வந்து தலைவாசல், அந்த பேர் மறந்துடுவீங்கன்னா தலைவாசல் விஜய் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைவாசல் விஜய் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தலைவாசல் உள்ள லெஃப்ட் கட் பண்ணுங்கள். லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஜிக்ஸாக்காக போகும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் தான், ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான். செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அங்கேருந்து வந்துட்டிங்கன்னா எங்கே வழி வரும்? எங்கள் வழிக்கு அப்புறம் தம்பம்பட்டி வரும். தம்பம்பட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்கோம்பை வாழை மரத்தை நாம வச்சுக்கோம், வாழைக்கொம்பை. ஓகேங்களா? வாழைக்கொம்பைக்கு வந்துட்டிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக ஹில்ஸ் தான், ஃபுல்லாக அட்வென்ச்சர் ரைடு தான். எந்த கார் அதிகமாக இல்லை, ஒன்லி டூ வீலர்ஸ் தான். கொஞ்சம் நல்ல ஏற்றமான ரோடு, ஆனால் ரோடு நல்லா இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் தான் ரோடு சரியில்லை. ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், சூப்பராக த்ரில்லிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவை நான் சைக்கிளில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம தலைவர் வந்து கட்டுமர தமிழன் சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்காரு. ஆல்ரெடி நல்ல ஆக்டிவாக இருந்த சேனல் தான். அவரோட ஒரு என்ன சொல்கிறது, எப்படி சொல்லணும்னா அவரோட பொறுப்பற்ற செயலாளர் வந்து அந்த சேனலை வந்து இப்போ விடலை இருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படியே புத்துணர்வு கொடுத்து அதை வந்து ஒரு சிறப்பு யானை முகாம் மாதிரி ஒரு முகாமுக்கு அனுப்பி, புத்துணர்வுக்கு தான் நம்ம கொல்லிமலையே வந்திருக்கோம். நான் என்னோட சேர்த்து என் சேனலும் புத்துணர்வு ஆகிடும். அதனால் அவரோட சேனலும் வந்து பாருங்க, எல்லாம் சப்போர்ட். லைஃப் இஸ் ஜர்னி. குறுகிய காலத்தில் அவர் செமையாக எவ்வளோ ட்ரிப்பு போயிட்டு போயிரு. அவருடைய எய்ம் வந்தீங்கன்னா லடாக் போகணும். பட் அதுக்குள்ளே தமிழ்நாடு கேரளா உள்ளதே ஃபுல்லாக மோட்டிவ் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம அவருக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லுவோம். ஆல் த பெஸ்ட். நானும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஸோ கொல்லிமலை நாங்கள் அருமையான வாய்ப்பை அமைத்து கொடுத்த நம்ம கட்டுமர தமிழன் சேனல் ப்ரொப்ரேட்டர் ஓனர், அவர் என்ன சொல்றது இல்ல, அவர் வந்து அந்த லெவலுக்கு அதை விட மேல் லெவலுக்கு போவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாங்க. இது ஒரு என்டர்டைன்மெண்ட். இது வந்து ஒரு எல்லாரும் ரீச் ஆகணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ என்னோட ஆம்பிஷன் என்னன்னா, எனக்கு பைக் ஓட்டுறது பேஷன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஃபுல்லாக வந்து தமிழ்நாடை முதல்ல எல்லாருக்கும் சுற்றி, எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, இந்த மலைக்கு எப்படி போகிறது, ஸோ கொல்லிமலைனா என்ன, கொல்லிமலையில் என்ன ஃபேமஸ், என்ன இருக்குது, அதோட வரலாறுலாம் சொல்லணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கான முயற்சி தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கொல்லிமலை இந்த ட்ரிப்போட முடியாது, இன்னும் நிறைய ட்ரிப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரூட்டை மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், என்னென்ன ரூட்டில் போகலாங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேலே போயிட்ட பிறகு மலையில் போயிட்டு அங்கே என்னெல்லாம் பார்க்கலாம், என்னெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக கொல்லிமலை வந்து ஒரு சித்தர்கள் வாழ்ந்த மலை. ஓகேங்களா? அது வந்து இப்போ சில ஞானிகளுக்கு வந்து சித்தர் தெரிவாங்கன்னு சொல்லி இருக்குது, நிறைய பேர் பார்த்தும் இருக்காங்க, அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக மூலிகை இதுதான். இங்கே வந்து நம்ம சுத்தமாக இடத்த வச்சுக்கணும். ஓகேங்களா? குப்பையெல்லாம் வந்து அங்கே இங்கே தூக்கி போட்டுறாதீங்க. கவர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சேனல் வியூ பார்க்கறதுக்காக என்னென்னலாம் கட்டுக்கதை கம்பிலாம் விட்றாரு பாருங்க இவரு. ஒரு கவரையும் அதையும் இதையும் தூக்கி போடாதீங்க. நம்ம ஊர் சென்னை மாதிரி ஆக்கிடாதீங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அழிவின் விளிம்பில் போயிடக்கூடாது. போகிறதில்ல, யாரும் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பார்க்குறேன். காரணம் என்னென்னா, மரத்தெல்லாம் எடுத்துடுறாங்க. ஒரு மோட்டர் சத்தம் கேட்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரு மோட்டர் சத்தம் கேட்டு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் வர சங்கதிகள் உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் சொல்லுங்கள், மரத்தை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். மரத்தை எடுத்தீங்கன்னா, ஒரு மரம் எடுத்தீங்கன்னா 5 மரம் வைக்க சொல்லி குழந்தைங்களாம் நீங்கள் சொல்லுங்கள். என்ன பாய் சொல்கிறீங்க? சூப்பர், நல்லது. இதெல்லாம் நம்ம பார்த்து கரெக்டாக தெரியும் அவங்களுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஜேர்னியில் பார்ப்போம். பாய். நாங்கள் மலை ஏறணும். சரியாக்கா பாய்? சரியா உட்காந்துருவா, உட்காருங்க.
அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சிக்கு கொஞ்சம் வயிற்று ட்ரபுள் ஆகிடுச்சான், கொஞ்சம் சீக்கிரமாக போகணும்னு சொல்லி ஆசைப்பட்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என்ன அழகாக ஃபால்ஸ் அதுவும் பாருங்கள், வெளியே வருது பாருங்கள், வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வந்து சன்செட் ஆகும் போது மணி என்ன ஆகுதுன்னா இப்போ 4:48. பக்கத்துலேயே வயலில் பாருங்கள், அருமையாக இருக்கு பாருங்கள் வயல். நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே, ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரண. நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி நின்றால் கடலல்லோ, சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே,
சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தடும் நுரைகளே நுரைகளில் இயல்வல் முகமே தினமோதும் கரை தோறும் அட ஆறும் இசைப்பாடும் ஜில் ஜில் என்று கருதிலே கங்கை வரும் யமுனை வரும் வைகை வரும் பொருணை வரும் ஜல் ஜல் என்ற நடையிலே காதலின் அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை வரிவாய் கோடையிலே வெட்கம் வந்தால் உறையும் விரகள் தொட்டால் உருகும் நீரும் பெண்ணும் ஒன்று வாடையிலே தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ கண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரண தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரண வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு உங்கள் வளைவுகள் அழகு ஓஹோ மெல்லிசைகள் படித்தல் மேடு பள்ளம் மறைத்தல் நதிகளின் குணமே அது நங்கையின் குணமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே தினமோதும் கரைதோறும் அட ஆறும் இசைப்பாடும் கங்கை வரும் யமுனை வரும் வைகை வரும் பொருணை வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே என்னால் பாட முடியல, தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்கு. என்னை ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார். அவர் யாரும் இல்லை, நம்ம தேர்ட் வேர்ல்டு ஆங்கிள் மிஸ்டர் மார்ட்டின். அவருக்காக இந்த பாட்டு. ஸோ உங்களுக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்டில். பிடிக்கலன்னு சொல்லி போடுங்க, நான் ரெண்டுத்தையுமே ஏற்றுக்கிறேன். என்னோடய பாட்டை கேட்ட உங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பாடினேன். தேங்க்யூ. ஆடு பாருங்க குறுக்கில் வருது. நம்ம இங்கே தான் ஒரு விடுதியில் ஸ்டே பண்ணோம் நைட்டு ஸோ ரூம் நம்பர் 2. நம்ம இது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள். ஸோ இந்த இதில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கு. பட்ஜெட் தான். பர் டே 800 800 ருபீஸ் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே கேன்டீன்லாம் இருக்குது. இங்கேயே பார்த்திங்கன்னா கேன்டீன் இருக்குது. காலம்பரம் இங்கேயே டீ காஃபி கொடுத்துட்டாங்க. இங்கே தான் குக் பண்ணுறவங்க. இது பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்துக்கோங்க. வாங்க பை. இங்கே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே தாராளமாக ஸ்டே பண்ணலாம். நல்லா அழகான இடம், நல்ல விசாலமான கார் பார்க்கிங். இந்த ராஜுபாய் இருப்பார். ஸோ நல்லா அழகான இடம். அப்படியே போனால் அர்ப்பணீஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கேயே ஃபால்ஸ் இருக்குது. இந்த காலையில் அந்த இயற்கையோட அழகு பாருங்கள், தனி அழகு தான். அது அல்டிமேட், வேறு லெவல் இல்லை.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாசிலா ஃபால்ஸ் போகிறோம். ஸோ கிளைமேட் செமையாக இருக்குது பாருங்கள். மழை இல்லை, அழகாக செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக போய் என்ஜாய் பண்ணுவோம். ஃபால்ஸில் குளிக்க விட்டால் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி போய் பார்ப்போம். விட்டாங்கன்னா குளிப்போம், இல்லைன்னா கஷ்டம்தான். நம்ம ரூமுக்கே வந்து ஹீட்டர் போட்டு வெந்நீரில் குளிச்சிக்க வேண்டியது தான். ஃபால்ஸில் குளித்தா வேறு லெவலில் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நம்மளுக்கு கொடுப்பனை எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். ஓகேனா என்ஜாய். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கொல்லிமலைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இது செம்ம கிளைமேட். இது வெயில் இல்லை, மழையும் இல்லை, மழை பெஞ்சு விட்டுருச்சு. ஸோ சூப்பராக இருக்குது, அட்மாஸ்பியர் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மிளகு செடி தான் இந்த பக்கம்லாம். பார்த்திங்கன்னா யாருமே இல்லை பாருங்கள். எங்கேயாவது ஒரு வண்டி பார்த்துருக்கீங்களா? அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள், சூப்பராக போயிட்டுருக்கு, செமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிளகு செடி வைக்கிறதுக்கு வந்து 25 ரூபா ஆகுமா? ஓகேங்களா? நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திரும்பவும் கண்டினியூ பண்ணுவோம். அந்த மிளகை பற்றி நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஆஃப் ரோடாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்கிட் ஆகுது வண்டி. புது டயர் தான் இருந்தாலும் அந்த களிமண் செம்மண் கலந்ததால் ஒரு மாதிரி ஓட்டுறதுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதான் ஆமாம் 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 இல்லை பாய், ஒரு உமர் பாய். என்ன பாய் இதெல்லாம் என்ன பண்ணுறது? அப்புறம் ஓட்ட முடியலண்ணா அப்புறம் என்ன இருக்குது? நம்ம ஒரு ரைடர்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? வீடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக கட்டியிருக்காங்க. ஒரு சிலர்லாம் ஹில்ஸ்லேயும் வீடு பயங்கரமாக கட்டியிருக்காங்க. அங்கே ஒரு வீடு பார்த்தோம், ஃபுல்லாக மார்பிள் போட்டுட்டாங்க. அவங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையே கிடையாது. ஸோ அவங்க வாட்டர் வாஷ் பண்ணால் மட்டும் போதும் அதுக்கு. அது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க வீடு. செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ், போயிடலாம் ஃபால்ஸுக்கு. ஆனால் அதுதான் விடுறாங்களா இல்லையான்னு தான் தெரியல. அதுதான் டவுட்டாக இருக்குதே, பெரிய டவுட்டே அதுதானே. ஏன்னா கீழே வந்து ஆகாய கங்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மெயின் ஃபால்ஸ் அதுதான், பெரிய ஃபால்ஸ் இருக்கிறதுலே அதுதான் கொல்லிமலையில். அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப தண்ணி நிறைய கொட்டுதுங்கிறதால அதை இது பண்ணலை. இது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு 4 ஃபால்ஸ் இருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிற்றருவின்னு ஒன்று இருக்குது, அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அருவி ஒன்று இருக்குது. நம்ம இப்போ போகிறது வந்து மாசிலா ஃபால்ஸ். ஸோ அதை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாசிலா ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கிட்ட போய் பார்ப்போம். இவங்க தான் என்ட்ரன்ஸில் இது பண்ணுறாங்க. ஸோ கிட்ட போய்ட்டு என்னென்னு கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ். உமர் பாய் போய் கேளுங்க பாய் என்னென்னு, கொஞ்சம் கேட்டு வாங்க, பார்ப்போம் விடுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி போய் பார்ப்போம் வாங்க. கேளுங்க பாய் என்னென்னு. இருக்காண்ணா என்ன இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று வரும்ல, அந்த டேம்ல இருந்து தனியாக ஒரு ஃபால்ஸ் தனியாக போகும். அது அவங்க நம்ம இல்லையா? அது எவ்வளோ தூரம் வைக்கிறது? இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர். அவ்வளோதான். எவ்வளோ இது என்ட்ரன்ஸ் இருக்கா பைக்குக்கு? எவ்வளோ பைக் கிடையாது, 10 ரூபா 20 ரூபா. பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருவா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாசிலா ஃபால்ஸுக்கு வரத்துக்கு வந்து என்ட்ரன்ஸுக்கு வந்து 10 ரூபா வாங்குறாங்க. அது வந்து நம்ம உட்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ இது வந்து அலோவ் பண்ணுறாங்க. இதில் வந்து போயிடலாம். நம்ம ஃபுல்லாக ஆஃப் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து அருவி மாதிரி தான் குட்டிக்கிட்டு இருக்கு தண்ணி ரோட்லேயே. ஆஃப் ரோடு பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது பாருங்க. ஆஃப் ரோடு ஆப்பா அங்கே போய் நல்லா வியூ தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல அங்கே வேகமாக ஒன்று கொட்டுதுன்னு, அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் என்ன மாதிரி கொட்டுது பாருங்கள் தண்ணி. ஸோ வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இது.
இதை பண்ணிக்கலாம் சொன்னேன்ல இந்த நம்பர். பாருங்க, இதில் இவ்வளோதான் கூட்டமே யாரும் இல்லை, பெரிய அளவில் கூட்டம் இல்லை. நம்ம தான் இருக்கீங்க. இந்த பால்ஸை மட்டும் பாருங்கள், என்ன மாதிரி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். செமையாக ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே இறங்கி நம்ம நடந்து போகணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்தோம். இந்த மூலிகை சூப், ஸோ அந்த மூலிகை சூப் தான் இப்போ நம்ம சாப்பிட்டோம். இதோ நம்மளால் சாப்பிட்டுருக்காரு பாருங்க. இது மூலிகையில் என்னென்னக்கா போடுவீங்க? ஆடாத்தோட முடக்கத்தந்தலை, வல்லாரக்கீரை, புதினா கீரை, இஞ்சி, பூண்டு, மிளகு, பச்சை கொத்தமல்லி தலை எல்லாமே போடும். உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுங்கள். உடம்புக்கு நல்லது. அவ்வளோ நல்லது இந்த சூப் சாப்பிட்டீங்கன்னா. அதை கொஞ்சம் தரங்க, இந்த பாத்திரத்தை மூடி தரங்க. ஒரு பாருங்க, இதுதான் இந்த சூப்பு 10 ரூபா தான். மூலிகை சூப்பு 10 ரூபா தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா இங்கே வாங்க, இந்த அக்கா கிட்ட சூப் சாப்பிடுங்க. உங்கள் பேருக்கா? உஷா அக்கா கிட்ட சூப் சாப்பிடுங்க, நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பழம் வந்து இங்கே விளைஞ்ச பழம், மருந்து போடாமல் பழுத்த பழம், அதுவும் வேறு லெவலில் இருக்குது, செமையாக இருக்குது. வாங்க நாம் போய் இப்போ அருவிக்கு போய் குளிக்க போகலாம். போயிட்டு எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ அங்கே போய் குளிச்சுட்டு அப்புறமா நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தொட்டா சிலிங்கி, தொட்டா எல்லாம் மூடிக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள், தொட்ட பிறகு எல்லாம் மூடுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் தொட்டா சிலிங்கி இலை. தொட்டா மூடிக்கும், அப்படியே வெக்கம் வந்துடும் அதுக்கு. பார்த்து போங்க, நீங்கள் எல்லாம் பத்திரமா போங்க. ஸோ ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. எங்கேருந்து வரீங்க? தஞ்சாவூரா? கரூர், புதுக்கோட்டை. கரூர், புதுக்கோட்டை, எல்லா மாவட்டத்துலேருந்து வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது தான் போகிறாங்க. முதல்ல ஒருத்தர் சென்னை. சென்னை. உங்கள் பேர் என்ன பாட்டி? வெள்ளையம்மா. வெள்ளையம்மா. வெள்ளையாக இருக்கீங்க, நல்லா. சரி, உங்கள் ஊர் இங்கே தானே நீங்கள்? சரி, இதில் என்னது அது? இதெல்லாம் கொய்யா பழங்க. அது அது பாப்பரம் கொட்டை, இந்த மூட்டு பாப்பரம் கொட்டையா? சரி. மூட்டு வலிக்கு தேய்க்கலாங்க. ஆமாங்க. எப்படி தேய்ப்பாங்க அதை? அதை உடச்சி 100 தூள் பின்னி நல்லெண்ணெய் கொதிக்க உள்ள ஏதாவது இருக்குமா? பருப்பு இருக்கும். பருப்பு இருக்கும். அதை கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கணுமா, தையல் மாதிரி வடிக்கிற நேரம் தேய்ச்சிக்கலாங்கண்ணே. அதை உடச்சி அதை எண்ணெயில் விட்டு கொதிக்க வைக்கணும். அப்படியே அதை தூள்லாம் பண்ண வேண்டாம். தூள் பின்னணும். தூள் பண்ணணும். தூள் பின்னணும். தூள் பண்ணி நைஸாக பவுடர் மாதிரி பண்ணணுமா? தூள் பண்ணி நல்லெண்ணெய் கொதிக்க வச்சு அதை கொட்டி இறக்கி வச்சுக்கிட்டோம்னா முடி வர்றத இது அது என்னது கவரில் இருக்கிறது? மிளகு. சரி சரி சரி. மிளகு பிஞ்சில் அது? ரசம் தட்டி ரசம் வச்சுக்கலாம். அதை உரித்து உப்புட்டிங்க ஊற போட்டு எண்ணெயில் போட்டு விட்டா சரி. ஒரு கொய்யாப்பழம் கட் பண்ணி கொடுங்க சாப்பிட. இப்போ எடுத்து எதில் தோருக்கு போகிறோம், இதை எடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்களா? ஜோடி 10 ரூபாங்க. ஜோடி 10 வச்சு எப்படி சீவுறாங்க பாருங்கள், செமையா. ஸோ இதெல்லாம் வந்து மருந்து போடாமல் எது தோல் இருக்கட்டும். இருக்கட்டும். எண்ணெய் இது மாதிரி வெட்டுறாங்க பாருங்கள், ஒரே போடு. செமையாக இருக்குது ஆஃபீஸில் ஓட்டுறதுக்கு. கிளைமேட் வந்து இப்போ நல்லா வெயிலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். சக்கராக இருக்குது.
Carl.